ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 1/2 கிலோ அளவுள்ள வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 6 பச்சை மிளகாய், மல்லி, புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 3 தக்காளி நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா கலந்து விட்டதும் இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்ததும் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு மிக்ஸ் பண்ணினதும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த அளவுக்கு 50% குக் ஆகிடுச்சு ரைஸு. இப்போது ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். தோசை தவா வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.